ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எப்படி ஒரு பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது, கேமரா சென்ட்ரிக்காக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா எதெல்லாம் பேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கைடட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டதுல இருந்தே நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையுமே லிஸ்டிங் எடுத்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி கேட்டவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இப்போ மார்க்கெட்டில் 10,000 ரூபா பட்ஜெட்டில் இருந்து 50,000 ரூபா பட்ஜெட் வரைக்கும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு பட்ஜெட் 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபான்ற எல்லா பட்ஜெட் செக்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் நான் லிஸ்டிங் பண்ண போறேன். ஸோ யாரெல்லாம் கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்களோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பர்சனலி நான் யூஸ் பண்ணி பார்த்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் அதுக்காக ஜஸ்ட் கேமரா ஸ்பெக்ஸை வச்சு மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரியுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமரா அவுட்புட் எப்படி இருக்குது, கேமரா ரிவ்யூ, கேமரா சாம்பிள்ஸ் கூட நிறைய இப்போ இன்டர்நெட்டில் நமக்கு வீடியோவாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணி அதையுமே ரெஃபரன்ஸாக வச்சு தான் இன்றைக்கி வீடியோவில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட் வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ ஒன்று வேணால் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரைஸ் செக்மெண்ட்டான இந்த அண்டர் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்னா சாம்சங் கேலக்ஸி M32 இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஸ்பெக்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் f2.2 அப்பேச்சர் வேல்யூடையும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி 4 கேமரா பேக் சைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போதுமே 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த ரெண்டு கேமராவிலுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஸ்பெக்ஸ் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற லெவலான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெக் வைஸ் மட்டும் இல்லாமல் ரியல் டைமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ் பண்ணவங்க எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்போதுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா சாம்பிள்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி M32 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சாம்சங் மொபைல் வேணாம், வேற ரெட்மி, ரியல்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி 8 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியல் சைட் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.05 அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே ரியல் டைமில் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவாகட்டும் ரியர் கேமராவாகட்டும் 2 கேமராவிலுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சாம்சங் இல்லாமல் ரியல்மி, ரெட்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரியல்மி 8i ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். அடுத்து above 15K to 20K இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சாம்சங் கேலக்ஸி A22 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி 2 சப்போர்ட்டிவ் கேமராவோட 4 கேமரா பேக் சைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போதுமே 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அப்பேச்சர் வேல்யூ, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே சாம்சங் எதுவுமே அவங்க கிளியராக சொல்லலை. பட் சொல்லலை அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரியல் டைமில் இப்போ மார்க்கெட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பிரைசிங் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அண்டர் 20K அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் பிரைமரி கேமராவில் OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் கேமராவில் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் OIS சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நைட் டைம் ஃபோட்டோகிராஃபியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே
இருக்கும். மற்றபடி கேமரா சென்ட்ரிக்காக இந்த அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் உடைய இந்த சாம்சங் கேலக்ஸி A22 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன் வேணாம், ரெட்மி ரியல்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் ஓகே அப்படின்னு கேட்கக்கூடியவங்க ரெட்மி உடைய ரெட்மி நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்ட் டேஸாக நானே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ரீசெண்டாக தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல இருந்து கேமரா சாம்பிள்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான கேமரா அவுட்புட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியல் கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சாம்சங் உடைய GW3 அப்படின்ற ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 5 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு கேமரா செட்டப் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதனால மேக்ரோ ஷாட்ல இருந்து எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லா இருக்கு. அது போக 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அவுட்புட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். பட் ரியர் கேமராவுடைய அவுட்புட்னு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இம்ப்ரெசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அதனால ரெட்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து நீங்கள் ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அபவுட் 20K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் உடைய சாம்சங் கேலக்ஸி A52 4G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் மெயினாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் ரியர் கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய இந்த 4 கேமராவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கேமரா செட்டப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த பிரைமரி கேமராவில் OIS-க்கான சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கேமரா அவுட்புட்லாம் ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. ரொம்பவே ஸ்டேபிளான கேமரா அவுட்புட் அப்படின்றது எடுத்துக்க முடியுது. மெயினாக நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லாவே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போதுமே 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.2க்கான அப்பேச்சர் வேலையோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய செல்ஃபி கேமரா அவுட்புட்டுமே ரொம்பவே நல்லா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா அண்ட் ரியர் கேமரா ரெண்டுமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் உடைய இந்த சாம்சங் கேலக்ஸி A52 4G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதே சமயம் சாம்சங் இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி ரியல்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து வேணும்னு கேட்டிங்கன்னா ரியல்மி உடைய ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கேமரா சென்ட்ரிக்காக ரொம்பவே சூப்பராக இப்போ மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரியர் கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வேலையோட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி 3 கேமரா பேக் சைட் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.5க்கான அப்பேச்சர் வேலையோட சோனியுடைய ஒரு சென்சாரை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால செல்ஃபி கேமரா அவுட்புட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. செல்ஃபி கேமரா மட்டும் இல்லாமல் ரியர் கேமரா அவுட்புட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ மார்க்கெட்டில் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரியல்மி மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து இந்த 20 to 25K பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்து 30K அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போனோம்னா பிக்சலுடைய ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் பிக்சல் 4a இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் கேமராவுக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதனால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது ரியர் கேமரா ஒரே ஒரு கேமரா, 12 மெகா பிக்சலுக்கான கேமரா, f1.7க்கான அப்பேச்சர் வேலையோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரே ஒரு செல்ஃபி கேமரா தான். பட் கேமராவுடைய ஸ்பெக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுக்காத ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த பிக்சல் 4a ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து உங்களுக்கு எடுத்துக்க முடியும். அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்கா பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் பரவாயில்ல. பட் ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக்சலுடைய இந்த பிக்சல் 4a ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணாம், பிக்சல் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா விவோ V21 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் கேமரா உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க. அது போக 8 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் அப்படின்ற 2 சப்போர்ட்டிவ் கேமரா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 44 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இந்த செல்ஃபி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுக்குறாங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் 44 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இதில் நைட் செல்ஃபி மோட் அப்படின்ற ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. வித் டியூவல் LED ஃபிளாஷோட
இன்ச்சோட ஃப்ரண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு நைட் டைம்லுமே செல்ஃபி கேமராஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல அவுட்ஸ்டாண்டிங்கா வேற லெவல்ல உங்களால எடுத்துக்க முடியும். அந்த வகையில செல்ஃபி கேமரா லவர்ஸ் கண்டிப்பா Vivo V21 கன்சிடர் பண்ணலாம். ரியர் கேமரா அவுட்புட்டுமே இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்பவே நல்லா இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் கொடுத்திருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா சென்ட்ரிக்கா மெயினா செல்ஃபி கேமராக்கு பெஸ்ட், ரியர் கேமராவும் ஒரு நல்ல கேமரா அவுட்புட் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல இருந்து உங்களால எடுத்துக்க முடியும். அதனால Vivo மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த Vivo V21 கன்சிடர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு Vivo உடைய ஸ்மார்ட் போன் வேணாம், Vivo இல்லாம Realme மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து ஏதாவது ஸ்மார்ட் போன் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா Realme உடைய Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் போனும் இப்ப ரீசன்ட் டேஸா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே சூப்பரா தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல ரியர் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.8 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. சாம்சங் உடைய ஒரு சென்சார் தான் இந்த பிரைமரி கேமரால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமரா. ஃப்ரண்ட் சைட் கேமரா பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.5 கான அப்பேச்சர் வேல்யூட Sony IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இப்ப ரியல் டைம் மார்க்கெட்லயுமே ஒரு பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த Realme GT Neo 2 ஸ்மார்ட் போன் இந்த 30,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த 30,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்கா ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த Realme GT Neo 2 நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து உங்கள் பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 35,000 40,000 அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு பட்சத்தில் பிக்சல் கிட்ட இருந்து பிக்சல் 4 இல்லைனா பிக்சல் 5A இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே மார்க்கெட்டில் ஒரு தி பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கேமரா ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ரியர் கேமரா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 12.2 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா அண்ட் 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அப்படின்ற மாதிரி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான். பட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரியல் டைமில் வேற லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஈவன் ஐபோனுக்கு நியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் போன்ஸ் நமக்கு கேமரா சென்ட்ரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால கேமரா சென்ட்ரிக்கா ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிக்சல் கிட்ட இருந்து இந்த பிக்சல் 4 இல்லனா பிக்சல் 5A ஸ்மார்ட் போன் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் பிக்சல் ஸ்மார்ட் போன் இல்லாம ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க சாம்சங் உடைய சாம்சங் கேலக்ஸி S20 FE போயிடலாம். இந்த ஸ்மார்ட் போன் ஸ்பெஷலா கேமரா லவர்ஸ்க்காகவே கேமரா சென்ட்ரிக்காவே லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் போன் தான். கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இப்போ மார்க்கெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா 12 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. f1.8 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. அது போக இன்னொரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் மூணாவதா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லென்ஸ்லயே OIS ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட் சைடுன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடு 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா f2.2 கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்திருக்காங்க. அந்த வகையில கேமரா சென்ட்ரிக்கா செல்ஃபி கேமரா ஆகட்டும் ரியர் கேமரா ஆகட்டும் ரெண்டுத்துலயுமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ மார்க்கெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால கேமரா சென்ட்ரிக்கா பிக்சல் இல்லாம ஒரு ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய சஜஷன் கண்டிப்பா சாம்சங் கேலக்ஸி S20 FE தான் இருக்கும். கேமரா சென்ட்ரிக்கா சூப்பரான ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ மார்க்கெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து உங்கள் பட்ஜெட் அபவ் 40K ப்ரைஸ் செக்மெண்ட் 40 to 50K அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்ணை முடிக்கிட்டு OnePlus 9 சீரிஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக போயிடலாம். ஆக்சுவலாக OnePlus 9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அபவ் 50K ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கூப்பன் ஆஃபர்ஸ் கார்டு ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி நம்மளால் அண்டர் 50K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியுது. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸை மார்க்கெட்டில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அப்பேச்சர் வேல்யூட Sony IMX689 அப்படின்ற ஒரு சென்சாரோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. அது போக செகண்டரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் Sony உடைய IMX766 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான சென்சாரோட கொடுத்திருந்தாங்க. கடைசியா இன்னொரு கேமரா மேக்ரோ சென்சாருக்காக கொடுத்திருந்தாங்க. இந்த மூணு கேமரா நமக்கு அசில் பிளேடோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஒரு கேமரா ஃபீச்சர் அப்படின்றது நமக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல ரியர் கேமரால கொடுத்திருந்தாங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் OnePlus உடைய யூசுவலான அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் தி பெஸ்ட்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்கா இந்த அபவ் 40K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக OnePlus உடைய 9 சீரிஸ் கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுடைய பட்ஜெட் அபவ் 50,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு போறீங்க அப்படின்னு பட்சத்தில் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஐஃபோனாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்காத லெவலுக்கான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கொடுக்கும். ஐஃபோனில் எந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனுமே கேமரா சென்ட்ரிக்காக உங்களுக்கு தி பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இப்போ ஐஃபோன் 12 mini எல்லாம் நமக்கு 50,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. இன்னும் உங்களுக்கு ஐஃபோன் 13 வாங்க முடியுது அப்படின்னு பட்சத்தில் தி பெஸ்ட் ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால நீங்கள் அபவ் 50K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னு பட்சத்தில்
ஃபர்ஸ்ட் நீங்க ஐபோன் கன்சிடர் பண்றது பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். கேமரா சென்ட்ரிக்கா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா ஐபோன் ஸ்மார்ட் போன் எப்பவுமே உங்களுக்கு கொடுக்கும். இல்ல ஐபோன் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 சீரிஸ்க்கு போறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஐபோனுக்கு நிகரான ஈவன் ஒரு சில ஃபேக்டர்ஸ்ல ஐபோனை விடவுமே பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸை இந்த கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் இப்போ மார்க்கெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்க பட்ஜெட் above 50k போகுது, 60 to 70k அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா கூகுள் பிக்சல் 6 சீரிஸை கன்சிடர் பண்றது பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். தி பெஸ்ட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்ல எனக்கு கூகுளும் வேணா ஐபோனும் வேணா ஒன் பிளஸ் மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க OnePlus 9 Proக்கு போகிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். OnePlus 9 விட கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் தான். இதுல OnePlus 9ல இருக்கக்கூடிய அதே மாதிரியான கேமரா ஃபீச்சர்ஸ் தான். 8 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலி கேமரா மட்டும் இங்க எக்ஸ்ட்ராவா ஆடடா கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா, ரியர் கேமரா எல்லாமே OnePlus 9ல கொடுத்துருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப் தான் இந்த OnePlus 9 Proலையும் கொடுத்துருக்காங்க. அந்த 8 மெகா பிக்சல் டெலி கேமரா மட்டும் தான் ஆடடா இருக்கு. பட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது OnePlus 9 விடவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு above 50k பிரைஸ் செக்மெண்ட் 60k அரௌண்ட் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்லாம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா OnePlus பிராண்டு கிட்ட இருந்து OnePlus 9 Pro கன்சிடர் பண்றது பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். ஸோ ஓவரால் இப்போ மார்க்கெட்டில் 10,000 பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணி 50,000, 60,000, 70,000 ப்ரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன, எனக்கு பட்ட பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ணதுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பட்ஜெட் செக்மெண்ட்லையும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.